Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. காதல் ஒன்று இருக்கும்போது கள்ளக்காதல் ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது யாராலும் தடுக்க முடியாது. அதெல்லாம் மனித இயல்பு. மனித இயல்பு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, உடலுறவு கொள்ளும் போது ஏதோ ஒரு செய்தி பத்திரிகையில் ஒரு 3வது பக்கத்தில் ஒரு 4வது பக்கத்தில் வந்திருக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம், அவ்வளோதான். இது இவ்வளோ பெரிய விஷயம். இதை இஷ்யூ எடுத்து என்னை கேட்குறீங்க. இல்லை, ஏன்னா இந்த குழந்தைங்களை கொலை பண்ணுற அளவுக்கு நல்ல தங்க கதையெல்லாம் வந்தது இல்லையா? 7 குழந்தைக்கு கடந்துருந்தாங்க. அப்புறம் பொண்டாட்டியை அடித்தாங்கிறது நான் நாத்தனாருங்க கேட்டு சந்தோஷப்படுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் சீரியலாக பார்க்குறது பாருங்க, காலையிலேருந்து ராத்திரி ஒன்று இதே தாங்க. போலீஸ்காரரை தவிர வேறு யாருமே பொண்டாட்டி அடிக்கவே இல்லை. அடித்தா அவன் போலீஸ்காரன். அஜித்குமார் ஒரு காவலாளியே இல்லை. இருந்தாலும் இது நடந்தது திமுக ஆட்சியில் தான் நடந்தது. வேற காவலாளிகள் இதுவரைக்கும் கொல்லப்படவே இல்லை. 2021 ஸ்டாலின் பதவிக்கு வந்த பிறகு தான் காவலாளிகளே கொல்லப்படுகிறார். டிஎன் மீடியா தகவல் அப்படி இல்லை. தம்ப்நெயில்ல போடுங்க. சார், இப்போ இந்த 7 வருஷ பழைய கேஸ், அபிராமின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடைக்காரரை கள்ளக்காதலில் ஈடுபட்டு குழந்தைங்க 2 பேரையும் விஷம் வச்சு கொண்டுட்ட கேஸு. இந்த கள்ளக்காதலுங்கிற டேர்மை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பேட்டர்னில்? காதல் ஒன்று இருக்கும்போது கள்ளக்காதல் ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதெல்லாம் மனித இயல்பு. மனித இயல்பு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, உடலுறவு கொள்ளும்போது வேற யாரையோ மனசில் நினச்சிக்கிட்டு ஆண் இருந்திருக்கிறான், பெண் இருந்திருக்காங்க. செக்ஸாலஜிஸ்ட் முறையில் நான் சொல்கிறேன். ஓகே, அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், உள்ளத்தால் உள்ளலும் தீதுங்கிறார். மனத்தால் நினைக்கிறது கூட தான் தப்புங்கிறார். அப்படி பார்த்தா ஒருத்தர் கூட கற்பனையில் இருக்க முடியாது. என்னுடைய கற்பனையில் என் மனைவி இந்த மாதிரி இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை. அந்த என் கற்பனையில் இருந்த பெண்ணோ நினச்சிக்கிட்டு தான் என் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கிற கணவர்கள் நிறையா இருக்காங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி தங்கிட்ட உடல் உறவு கொண்டுக்கிட்டு இருக்கிற கணவன் இப்படிப்பட்ட கணவனோடு தான் நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அவளும் இருக்கிறான். சினிமாவுக்கு போன சித்தாடுன்னு ஒரு நாவல் எழுதினார். திராவிட இயக்கங்கள்லாம் கேவலப்படுத்தி, எம்ஜிஆரெல்லாம் கேவலப்படுத்தி ஜெயகாந்தை எழுதுனதில் இதெல்லாம் எழுதுவார். அவங்கள மென்ஷன் பண்ணி அது அவங்கள மென்ஷன் பண்ணல. ஒரு பிரபல நடிகருடைய படத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அந்த பாயில் படத்தை வரைஞ்சி வச்சுட்டு அது மேலே படுத்தவங்கள பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஓகே, இது உலகத்திலேயே எல்லா உலகம் பூரா உள்ள விஷயம். செக்ஸில் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுடைய கற்பனை தான். ஓகே, அதே மனைவியோட நான் அமெரிக்காவில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நீ கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா, 20, 30, 25 வருஷம் ஆச்சு. ஒரே ஒய்ஃபோட 25 வருஷமாக இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அங்கே அது நார்மலாகிடுச்சு. அங்கே அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கணவன் இருப்பான், இந்த மனைவி இன்னொருத்தரோட முத்தம் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த கலாச்சாரம் அந்த மாதிரி. ஆனால் அங்கே 2 பொண்டாட்டி வச்சுக்க முடியாது, 2 கணவன் வச்சுக்க முடியாது. புரியுது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் நான் செக்ஸாலஜிலும் போது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கேட்பேன், கடைசியாக எப்போ செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்பேன். அவன் 3 days பேக் அப்படி, ஒய்ஃபு கூட தானே அப்படிம்பேன். ஓ, ஒய்ஃபுக்கிட்ட கேட்டிங்களா? அதே அபவுட் 3 weeks பேக் அப்படிம்பேன். அப்போ இது யாருன்னு, மேபி மை 3rd கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி. அதே தான் பெண்ணுக்கிட்டேயும். அங்கே அதெல்லாம் ரொம்ப காமன்.
ஒரு சோதனை சாலையில் ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு போனேன் அங்கே யூஎஸில் இருக்கும்போது. அந்த ரிப்போர்ட்டு அந்த ரிசப்ஷனில் அந்த பொண்ணு உட்காந்துருக்குது. ஒரு பொண்ணு தான் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அது கொஞ்சம் டிலே பண்ணிச்சு. என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் போல் இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. நான் என்ன பண்ணேன், நான் போயிட்டு சாயந்தரம் வர்றேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டேன் இல்லையா, பெரிய அமெரிக்கன் ஸ்டைலில் பேசுகிறத நினச்சிக்கிட்டு நான் சாயந்தரம் வந்தால் நீ இருப்பியாங்கிறத கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட் இந்த ஈவினிங்னு. அது ரொம்ப அமெரிக்கன் ஸ்டைலில் பேசுகிறேன்னா ஆர் யூ அவைலபிள் இந்த ஈவினிங் வில் த ரிப்போர்ட் பி ரெடி இந்த ஈவினிங்னு கேட்டிருக்கலாம். பெரிய அமெரிக்கன் ஸ்டைலில் இங்கிலீஷ் பேசுகிறேன் நினச்சிட்டு ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட் இந்த ஈவினிங்னு. சாயந்தரம் நீ என்ன பண்ணுறேங்கிறதுக்கு அர்த்தம் அதுக்கு. அந்த பொண்ணு உடனே ஐ எம் ஆல்ரெடி எங்கேஜ்டு சம் அதர் டேன்ஸ். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இவன் அதுக்கு கேட்குறதா இருக்குது. அவ்வளோ சுலபம் அது. அதுக்காக நம்ம வந்து மூச்சு பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ சொன்னால் கேட்டு ஓப்பனாக சொல்கிறேன் ஐம் சாரி ஐம் நாட் அவைலபிள் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இருக்குது. அது மாதிரி தான் உலகம் முழுவதும் அது தான், இங்கேயும் அப்படி தான். நம்ம ஊரில் இது பெருசாக பழக்கம் இல்லை, வெளியில் நம்ம சொல்கிறது இல்லை, உண்மை அது தான். இது இங்கே பரவிட்டே இருக்கே பேட்டர்னால, இது சோஷியல் மீடியா வெளியில் சோஷியல் மீடியா அதை செய்தி ஆக்குது. இது வந்து ஏதோ ஒரு செய்தி பத்திரிகையில் ஒரு 3வது பக்கத்தில் ஒரு 4வது பக்கத்தில் வந்திருக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம், அவ்வளோதான். இது இவ்வளோ பெரிய விஷயமா இதை வந்து இஷ்யூ எடுத்து என்னை வந்து கேட்குறீங்க. இல்லை, ஏன்னா 2 குழந்தைங்களை கொலை பண்ணுற அளவுக்கு நல்ல தங்க கதையெல்லாம் வந்தது இல்லையா, 7 குழந்தைக்கு இடத்துல போட்டாங்க. அப்புறம் இது அது என்ன காரணத்துக்காக போட்டாங்கிறது வேற கதை. குழந்தைகளை கொள்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா. ஓகே, பராசக்தி படத்துலேயே தானே காட்டுவாங்க, குழந்தைய நான் பெற்றேன் நான் கொன்றேன், அவ்வளோதான். அதான் அதில் டைலாக் கோர்ட் சீன். ஏன்னா இது நிமிஷா பிரியா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பார்ட்னராக இருந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு புருஷனோட, அதாவது கணவனோட அனுமதியோடய அங்கே ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குறாங்க. அப்புறம் அவங்கள கொலை பண்ணிவிட்டு வெளியே வந்து இது பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் இது மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 2 பேரும் உட்காந்து ஒரு 15 நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். வேறு வேலையே இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் பேசிக்கிட்டு அவ்வளோ கேஸ் முடியாது. ஓகே, இதெல்லாம் இன்றைக்கி செய்திகள் கிடையாது. உங்களுக்கு செய்தி இல்லை, அதனால் இதை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. அவ்வளோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செய்தி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது. அதாவது இப்போ போலீஸ்காரங்கள்லாம் நிறையா இது வரதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு போலீஸ் இந்த வரதட்சணை கொடுமை இப்போ பேட்டர்னாக நிறையா நடந்து வருது. மேபி நடந்திருக்கலாம், இப்போ தான் நியூஸ் வருது. அவங்க தங்கச்சிகிட்ட நான் ஒய்ஃபை ஃபுல்லாக அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். அவங்க தங்கச்சியை ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, ஓ இப்படிலாம் அடிச்சே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன சைக்காலஜி இப்படி இது மாறுபடுது? போலீஸ்காரருங்கிறது அதில் பாயிண்ட். பொண்டாட்டி அடித்தாங்கிறத வந்து நாத்தனாருங்க கேட்டு சந்தோஷப்படுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் சீரியலாக பார்க்குறது இல்லையா? பாருங்கள், காலையிலேருந்து ராத்திரி ஒன்று இதே தான் கதை. பொண்டாட்டிக்கு சாப்பாட்டை வந்து தரையில் போட்டு போடுறான், பிளேட்டில் சாப்பிட்டுட்டு அதை எடுத்து தரையில் போட்டு சாப்பிடுறான், தங்கச்சி பார்த்து ரசிக்கிறான். சீரியல் பூரா அதே தாங்க கதை. இது என்ன நியூஸாக எடுத்துகிட்டு வந்து இல்லை, சீரியல் தான் அது காரணமானு கேட்குறேன். சீரியல் அதுக்காக காரணம் இல்லை. இதனால தான் சீரியலில் அந்த கதைகள் வருது. எந்த பொண்ணாவது எந்திரிச்சு இப்படிலாம் காட்டுறாங்கன்னு சொல்லி விட்றாங்களா, ஆஃப் பண்ணுறாங்களா? எவ்வளோ சீரியஸாக ஒன்றும் இல்லைங்க. சீரியலில் ஒரு கதாநாயகி சந்தோஷமாக இருக்கிறதா 3 நாளைக்கு தொடர்ந்து காட்டுங்க, சீரியல் உடம்பு போகும். சீரியல் ஓடாது எவ்வளோ ஜாலியாக இருக்கிறது, என்ன தரு அழுதுகிட்டே இருக்கணும். எல்லா கதையிலையுமே அதே தாங்க இருக்குது, எல்லா கதையிலையும் அதே தான் இருக்குது. ஓகே, இப்போ முதல்லையாவது கொஞ்சம் 6 மணிக்கு வர்றது வந்து மறுபடியும் 9 மணிக்கு வந்துருக்குது. இப்போ அப்படிலாம் கிடையாது. 6 மணி சீரியல் அதே தான், 6:30 மணி சீரியல் அதே தான், அடுத்த சீரியலும் அதே கதை தான். எல்லா சீரியலும் ஒரே கதை தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா சீரியல்லையும் ஒரு சேர் இருக்கும், அதில் வில்லன் போய் கடத்திட்டு போய் அவளை வச்சு கயிறை கட்டி, அது வந்து எல்லா சீரியல்லையும் வர ஆரம்பிச்சிச்சு. 7 மணி சீரியல் அதே தான், 8 மணி சீரியல் அதே தான், 9 மணி சீரியல் அதே தான், ஒரே சீன். என்ன இன்னமும் போகல? நான் நேற்று அப்படி தான் கேட்டேன், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன், என்ன இன்னுமா கயிறு கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இது அடுத்த சீரியல் அதே சீன் வருது, ஒன்றும் புரியல. அப்புறம் தான் வேறு ஆள் போட்டுருக்கு, சீன் அதே தான். ஆனால் இதெல்லாம் வந்து போலீஸ்காரன்னு சொல்கிறீங்க, காட்சி அதே தான். நான் மருமகளை அடித்தா நாத்தனால சந்தோஷப்படுவேன். ஓகே, இந்த போலீஸ்காரங்களுக்கு இருக்கிற சைக்காலஜி நார்மலாக டாக்டர் பார்வையில் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் இது பண்ண? ஏன்னா நிறைய கொடுமைகளை இப்போ பார்க்குறோம். இப்போ திமுக வந்ததுக்கப்புறம் தான் போலீஸ் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
திமுக வந்தப்புறம் தாங்க போலீஸே ஆரம்பித்தாங்க. அது கூட போலீஸ் செய்யுது தமிழ்நாட்டில். அப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் இல்லை எம்ஜிஆர் ஆட்சியிலேயும் போலீஸ் எல்லாம் கிடையாது. காவல்துறைன்னு இருக்கு. காவல்துறைன்னு உண்மை கிடையாது. திமுக ஸ்டாலின் வந்தானுங்களை காவல்துறையை ஆரம்பித்தார். இது கூட காவல்துறைன்னு ஒன்று கிடையாது. வளர்க்குறத நான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்க வேண்டியது. ஓகே, நார்மலாகவே இப்போ போலீஸ்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு செட்டு மக்களுக்கு வந்துருச்சு இல்லையா? இன்ஸ்பெக்டர்னு ஒரு படம் வந்தது, ஒரு நாடகம் அந்த காலத்தில் நடிச்சு, டிகே சகோதரர். அந்த இன்ஸ்பெக்டர் மனைவி தப்பாக நடப்பான், அவளை கொல்றதான் கதை. நான் சின்ன பையனாக இருக்கு, 80 ஆண்டுகளுக்கு. இப்போ திமுக வந்துருச்சு. ஒருவேளை அப்போ ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தார் தெரியல. இப்போ போட்டு எழுது 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பிறப்பதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார், அப்போவே இதெல்லாம் நடந்ததுன்னு எழுது. ஒன்றும் ஆச்சு. ஓகே, எப்போவும் போட்டு பாருங்க, கூகுள் போட்டு டிகே சகோதரருடைய இன்ஸ்பெக்டர் போட்டு பாருங்க, கதையே அதுதான். அதுதான் நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க. பொதுவாகவே போலீஸ்காரங்க இப்படி தான் அப்படின்னு எடுத்து. போலீஸ்காரர் இல்லைங்க, மனிதர்கள் இப்படித்தான். போலீஸ்காரரை தவிர வேறு யாருமே வந்து பொண்டாட்டி அடிக்கவே இல்லைங்க. அடித்தா அவன் போலீஸ்காரன். அஜித்குமார் தொடர்ந்து கேட்குறேன் நான். அஜித்குமார் வந்து போலீஸ்காரரா? அஜித்குமார் காவலாடி, அவர் அஜித் செக்யூரிட்டி ஆஃபீஸர். புரியுதா? அவர் அடித்தாங்களே 5 பேர். அது போலீஸ் எதுக்காக அடித்தாங்க? அந்த ஒரு பொம்பளை வந்து கொடுத்தது. அந்த பொண்ணை பற்றி இதுவரையில் டிஎன்பிடி ஏதாவது ப்ரோவ் பண்ணிச்சா? அடிச்சாங்களேன்னு கேட்டிங்களே. அந்த பொண்ணு எப்படி புகார் கொடுத்தாலும் அந்த பொண்ணை பற்றி ஏதாவது கேட்டிங்களா? அஜித்குமார் ஒரு காவலாடியே இல்லை. இருந்தாலும் இது நடந்தது திமுக ஆட்சியில் தான் இது நடந்தது. வேறு காவலாளிகள் இதுவரையிலும் கொல்லப்படவே இல்லை. 2021 ஸ்டாலின் பதவிக்கு வந்த பிறகு தான் காவலாளிகளே கொல்லப்படுகிறார். டிஎன் மீடியா தகவல் அப்படி இல்லை. தம்ப்நெயிலில் போடுங்க அது.